ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என் வீடியோ பார்த்துட்டு செஞ்சதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பிஸ்தா ஷெல்லை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பிஸ்தா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்று மேலே இன்னொன்று வச்சு லேசாக புல் பண்ணாலே அது வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நம்மளால் பிஸ்தா ஷெல்ஸை ரிமூவ் பண்ண முடியுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் உடச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிஸ்தா காலி ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ஷெல் மட்டும் மிச்சம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எதாவது கண்டிப்பாக ஒரு கிராஃப்ட் பார்க்கணும்ல. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு, சிசர்ஸ், மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச், அப்புறம் பெயிண்டிங் ப்ரஷ், காம்பஸ் இல்லை எதாவது ரவுண்ட் போடுறதுக்கு க்ளூகன் இல்லை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி அக்ரிலிக் கலர்ஸில் பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறது. ஏற்கனவே ஷைனிங்காக இருக்கிறதுனால நான் கிளிட்டர் யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட பேர்ல் கலர்ஸ் இல்லைனா நீங்கள் கிளிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான ஷெல்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வந்து 2ஆக பிரித்து வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நான் என்ன பெயிண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கும் க்ரீனும் தான். அது நான் பேர்ல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் கிளிட்டர் தேவைப்படாது இதுக்கு. ஸோ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன், ஆனால் அது இன்னும் காயலை. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு வேலையும் பண்ணிடலாம். ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு கேண்டில் ஃபிட் ஆகிற மாதிரி அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதோட பெருசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் டெக்கரேஷன் பண்ண முடியும். இப்போ அதை கட் பண்ணிட்டோம். இதை வந்து நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுவுமே பேர்ல் கலர்ஸ் தான். இப்போ என்னோடய ஷெல்ஸ் எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. அந்த பிளாக் கலரில் ஒரு ரவுண்ட் மாதிரி கட் பண்ணியிருந்தோம்ல, அதுவுமே நல்ல ட்ரை ஆயிருச்சு. இப்போ அதை நம்ம எப்படி இதில் ஸ்டிக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு லேயர் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் க்ளூகன் போட்டு ஒட்ட போகிறேன். ஒரு ட்ராப் ஆஃப் க்ளூகன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைனா ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, ஏன்னா பிஸ்தான்றனால அது ஒட்டுமா என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிட்டோம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிங்க் கலர் ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த க்ளூகனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது, இது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அப்போ தான் பார்க்க அந்த லேயர்ஸ் அழகாக தெரியும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க லோட்டஸ் மாதிரியே இருக்கும் பார்க்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ரியல் கேண்டில் வைக்க முடியாது. இந்த மாதிரி எல்இடி லைட் உள்ள கேண்டில் வைக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டான்னா நீங்கள் இன்னும் நிறைய பிஸ்தா ஷெல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லோட்டஸ் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட நிறைய லேயர்ஸ் வச்சிங்கன்னா லோட்டஸ் மாதிரி கிடைக்கும். நான் 2 லோட்டஸ் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் ஹோல்டர் பிடிச்சிருக்கா இல்லை இந்த லோட்டஸ் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.